ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம், காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். கழட்டி வைக்கிறாங்க, வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். புளியோதரை கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ள சாப்பிடுங்கம்மான்னு சொல்கிறேன், சாப்பிட்றாங்க. அஜித் உயிரிழப்பதற்கு முன்பு நிகிதா வெளியிட்ட வீடியோவில் அஜித் மட்டுமே காரை எடுத்து சென்று பார்க் செய்துவிட்டு 1 மணி நேரம் கழித்து சாவியை கொடுத்ததாக கூறியிருந்தார். ஆனால் 2வது வீடியோவில் அவருக்கு அஜித் ஒருவர் மட்டும் உதவவில்லை, இன்னொரு கோவில் பணியாளரும் உதவியுள்ளார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பெண் இருக்கையில் பை இருந்தது, பாதி தூரம் சென்றுவிட்டு உணவருந்த போகும்போதுதான் அந்த பை திறந்திருப்பதை கண்டு சந்தேகமடைந்து அதை எடுத்து பார்த்துவிட்டு நகை காணாமல் போயிருந்ததை கண்டு காரை திருப்பிக் கொண்டு கோவிலுக்கு வந்ததாக முதல் வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 2வது வீடியோவில் அம்மாவுடைய பை தனி, என்னுடைய பை தனி, கோவிலுக்கு செல்லும் போது என் பையை மட்டும் எடுத்துவிட்டு அம்மாவின் பையை கட்டை பைக்குள் வைத்து அவரின் உடைகளை வைத்து மறைத்து காரின் பின்னிருக்கையில் வைத்துவிட்டு வந்தோம் என கூறியிருக்கிறார். ஆனால் வந்து பார்க்கும்போது கட்டை பைக்குள் இருந்த துணியெல்லாம் வெளியே கிடந்தது என கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து இங்கே மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை. அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்களால சரியாக பேச முடியல, ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம், காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம். அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்தப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்கேன் எடுக்காம வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம். எனக்கு வண்டியில் என்ன இருக்கு என்ன எடுத்தோன்னு, சரி தேங்காய் பழம் வாங்குறோம், அதுக்கு காசு வேணும், கட்டில் உண்டியலில் போட காசு வேணும். அப்போ என்னோடய ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன். இவங்களோட ஹேண்ட்பேக் பின் சீட்டில் இருக்குது. எப்படின்னா ஒரு கட்டைப்பையில் கீழே பேக் வச்சுருக்காங்க, மேலே இவங்களோட துணிமணி. அன்றைக்கி ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம். இவங்களுக்கு தலையில் ஸ்கேன் எடுக்கணும், அடிக்கடி தலை சுற்றுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லுவாங்க, ஸ்கல் ஸ்கேன். இவங்களாம் அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க, ஸ்கேன் எடுத்தால் ஏதோ ஆயிரும். எனக்கு நான் மடப்புறம் காளியாத்தட்ட கேட்டுட்டு அவன் உத்தரவு கொடுத்தா தான் எடுக்கிறேன்னு எங்கே போகிற வழியில் சொல்கிறாங்க. ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்கிறேன், நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டரில் போய் கழட்டாதீங்கம்மா, ஒரு செயின் 2 விலையில் 2 மோதிரம் சார், அங்கே போய் கழட்டாதீங்க, காரில் இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு போயிடலாம், நான் உங்களை பார்ப்பேன்னா அதை பத்திரப்படுத்திட்டு இருப்பேன். கழட்டி வைக்கிறாங்க சார், வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுட்டோம். வச்சுட்டு அங்கே திருமங்கலங்கிட்ட நெருங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு ஸ்கேன் சென்டருக்கு போகலை. சரி இவங்க போக்கிலே நம்ம போவோம்னு சொல்லிட்டு நான் வேறு லீவ் போட்டிருக்கேன் சார் இதனாலே. சரின்னு நேராக கோயிலுக்கு விட்டோம். அன்றைக்கி ட்ரெஸ்ஸுமே நான் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்று தான் போட்டு வந்திருந்தோம். முதல் வீடியோவில் நான் சாவியை அஜித்திடம் கொடுத்துவிட்டு அம்மாவை அழைத்துக் கொண்டு சாமி தரிசனம் செய்ய சென்று விட்டேன் என கூறியிருந்த அவர் 2வது வீடியோவில் வீல் சேரையே வேறொரு கோவில் பணியாளர் தள்ளி கொண்டு வந்து இவருக்கு உதவி செய்ததாக கூறியிருக்கிறார். உணவு உண்ண செல்லும் போது பின்னிருக்கையில் இருந்த பையில் நகை இல்லாததை கவனித்தோம் என முதல் வீடியோவில் கூறிய அவர் 2வது வீடியோவில் கோவிலிலேயே உணவு உண்டதாக கூறியுள்ளார். ஆனால் இதில் நகை காணாமல் போனதை அறிந்த பின்னர் என்ன செய்தார் என்பதை பற்றி குறிப்பிடவில்லை. முதல் வீடியோவில் அஜித்குமார் 500 ரூபாய் கேட்டு சண்டையிட்டார் என கூறியிருந்த அவர் 2வது வீடியோவில் அது பற்றி எதுவும் வாய் திறக்கவில்லை. இதன் மூலமாக எதை இவர் மறைக்க விரும்புகிறார்? வந்தால் இங்கே டெம்பிள் ஸ்டாஃப் ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டவர் நின்றுட்டு இருந்தார். இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான். அவர் வீல் சேர் கொண்டு கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிக்கிட்டாரு. உள்ளே நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ளே சாமி தரிசனம் பண்ண போயிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் சாவி எங்களுக்கு கொண்டு கொடுத்தாரு. திரும்ப ரிட்டர்ன் நாங்கள் வண்டியை அவரை எடுத்துகிட்டு தர சொன்னோம். இப்போ வண்டி எடுத்துகிட்டு தந்தார். அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிட்றீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்கில் பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை. நான் கொண்டு போனேன்னே அது வர்றதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சார். இவங்க பசிக்குதுன்னாங்க, அங்கேயே வேறு காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்துட்டோம். புளியோதரை கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ளே சாப்பிடுங்கம்மான்னு சொல்கிறேன், சாப்பிட்றாங்க. அப்புறம் ஏன்னா இவங்க லோ சுகர் பேஷண்ட் வேறு, ஏதாவது மயக்கம் வந்துட போகுதுன்னு அந்த சாவியை கொடுத்தா அந்த பையன் கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டாந்து கொடுத்தேன். இவர்த்தையும் கேட்குறேன், என்னங்க இன்னும் வராமல் இருக்காருன்னு. வந்துடுவாங்க நான் ஃபோன் பண்ணிடுறேன். அவர் திரும்ப 2-3 தடவை
அதேபோல கார் சாவி அஜித் ஒருவரிடம் மட்டும் இருக்கவில்லை, கோவிலுக்குள்ளும் கைமாறி இருக்கிறது. ஆனால் முதலில் வெளியிட்ட வீடியோவில் அஜித் ஒருவரிடம் மட்டுமே கார் சாவி இருந்ததாகவும் அவர் மீதுதான் சந்தேகம் இருக்கிறதென்று கையோடு அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றது போலவும் கூறியிருந்த அவர், இரண்டாவது வீடியோவில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கூடையை வாங்கும்போது அதில் கார் சாவி இல்லாமல் போகவே மீண்டும் அது மீட்கப்பட்டது குறித்து பேசியிருக்கிறார். கோவிலுக்குள்ளும் கார் சாவி கைமாறி இருந்தபோது இவர் அஜித்தை மட்டும் குற்றம் சாட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றது ஏன்? திரும்ப அப்படியே யூட்டர்ன் எடுத்து டெம்பிளில் வந்து நாங்கள் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் 2 மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம். எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல, இன்ஸ்பெக்டர் வருவார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன், அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்து நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம். ஹெச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க. இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், ஆனால் அதுக்குரிய சிஎஸ்ஆர் எங்களுக்கு இன்னும் தரல. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களான்ற தகவலும் தெரியல. ஸோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாமல் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் சார் வரட்டும்ன்றது. ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார், அவர் பெர்மனன்ட்னு கொஞ்சம் குண்டா சுத்தமாக அவரது வண்டி தள்ள அவர் வந்தார். யாரும் அவர் வந்து டெம்பிள் ஸ்டாஃப். கிளம்புறோம், இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது. அப்போ கார் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. கார் வந்து இந்த இதில் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த இடம்னு எனக்கு தெரியாது. இதுக்கு நடுவில் என்னென்னா, அந்த சாமிகிட்ட வச்சு எடுக்கிறக்காக கட்டோட கூடையோடு கொடுக்குறேன். கொடுத்தா அவர் என்ன பண்ணுறாரு, வெறும் அந்த எலுமிச்சம்பழம் இது தேங்காய் பழமெல்லாம் கொடுக்குறாரு, சாவியை கொடுக்குறது. சாவியை கூடையை விட்டு தனியாக எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனால் இந்த 11 மணி இந்த டைமில் கிளம்புறோம் பாருங்கள், அப்போ தான் பார்க்குறேன் சாவியை காணோம். அப்போ அந்த அவர்கிட்ட சொல்கிறேன், டெம்பிள் சார் இதில் இருந்து சாவியை காணோம், அந்த சாமிகிட்ட தான் கொடுத்தேன், நீங்கள் போய் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்கினால அவர் போய் கேட்டார். அவங்க உடனே ஆமாம் இங்கே தான் இருக்குதுன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த பூசாரிங்கிறவரு எடுத்து கொடுத்துட்டாரு. இவர் கொண்டாந்து எனக்கு தராரு, அங்கே தான் இருந்ததுன்னு. அதை வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம் சார், யூனிஃபார்ம் போட்ட பையன், கொஞ்சம் உயரமாக கருப்பாக இருப்பான், அந்த பையன்கிட்ட தான் கொடுத்தேன், ஒரு ஒல்லியான ஒரு பையன்கிட்டன்னு சொன்னாங்க. இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை, இவங்க வர்றாங்க, கிளம்ப போகிறாங்கப்பா, கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வான்னு சொன்னோடனே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது சார், அறநிலைத்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போகிறான் அந்த பையன். சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, ரொம்ப நேரம் அவங்கள உட்கார முடியாதுன்ற. நகை எத்தனை பவுன் இருக்கும்? நகை வந்து 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுனில் வந்து செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா கண்டிப்பா சார். அவர் தான் எடுத்துட்டு போனாரு. ஹெச்ஆர்என்சியில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன மரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தெல்லாம் 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்தாரு. இதை வந்து சொன்னாரு. மொத்தமாக உண்மையில் நிகிதா பையில் நகை இருந்ததா? முதலில் உணவு உண்ண வெளியே சென்றுவிட்டு சிறிது தூரம் சென்ற பெண் நகையை காணவில்லை என மீண்டும் திரும்பி வந்ததாக கூறியிருந்த அவர், இரண்டாவது வீடியோவில் ஏன் கோவிலிலேயே உணவு உண்டதாக சொல்ல வேண்டும்? 500 ரூபாய் கேட்டு சண்டையிட்டதை ஏன் அவர் மறைக்க வேண்டும்? கார் சாவி 2-3 நபர்களிடம் கைமாறியது குறித்து ஏன் முதலில் சொல்லவில்லை? எந்த அடிப்படையில் அஜித் மீது சந்தேகம் வந்தது என்னும் கேள்விக்கு 2 வீடியோவிலுமே அவர் பதில் கொடுக்கவில்லை. எதன் அடிப்படையில் அஜித் மீது சந்தேகம் கொண்டு அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் என்னும் பல கேள்விகளுக்கான விடை இன்னும் கிடைக்காமலேயே உள்ளது.